விருதுநகரில் மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு மாநாடை கூட்டி அந்த இளைஞர்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்னார். என்ன சொன்னார்? நம்மளை யாரும் அல்லு சில்லுன்னு சொல்லிடக்கூடாது, விசிலடிச்சா குஞ்சிகள் என்று சொல்லக்கூடாது, கப்பு முக்கியம் பிகிலு என்று சொல்வது போல முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் பொறுப்பாக இருக்கணும், சரியா என்று சொல்லி அறிவுரை சொன்னார். அண்ணன் தலைவர் அறிமுறை அரசியல் கட்சியை துவங்கின உடனே பாசிசம் வேறு பாயாசம் வேறா என்று பாசிசத்தையும் பாயாசமும் ஒன்று என்ற தோணியில் அதுக்கு ஒரு புது புது டெஃபினேஷனாக கொடுத்த அந்த தலைமை பேச்சை கூட அந்த தொண்டர்கள் கேட்காம அப்படியே வீர முழக்கம் விட்டார். என்ன நண்பர்களே, என்ன தோழர்களே, சாரி நண்பிகளே என்று சமத்துவத்தை சொல்கிற மாதிரி ஒரு வீர முழக்கம் விட்டார். இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு விஜய சினிமாவிலையும் பார்த்ததில்லை, அரசியல் மேடைகள்லையும் பார்த்ததில்லை. புது விஜயாக நடிகர் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் ஆவேசமாக வீர முழக்கமிட்டார். அந்த வீர முழக்கத்தை கேட்ட தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த வீடியோவை காட்டுறேன், நீங்களே பாருங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு. இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கட்சிக்காரங்களாவது செஞ்சுருப்பாங்களா என்று சொல்லி நீங்களே பாருங்க. வீடியோ பாருங்க. பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குது? அப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்களோட வீடு தேடி போய் அவங்க கொடியெல்லாம் பிடுங்கி அடித்து மிதித்து போடுற அளவுக்கு அப்படி என்ன காங்கிரஸ் கட்சிக்காரங்க அநியாயம் பண்ணிட்டாங்க, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க என்று எல்லோரும் கேட்கக்கூடிய வகையில், ஆச்சரியப்படக்கூடிய வகையில் போய் வீடு தேடி 10-20 பேர் தம்பிகள்லாம் ஒன்று சேர்ந்து, தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய், ரசிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து 10-20 பேர் ஒன்று கூடி அந்த கொடியை பிடுங்கி இழுத்து போட்டு கீழே போட்டு மிதிக்கிறாங்க காங்கிரஸ் கொடியை. அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தாக்க, விஜய் ரசிகர்கள் விஜய் போஸ்டர் மேலே காங்கிரஸ்காரங்க போய் போஸ்டர் ஒட்டிட்டாங்களாம். இது ஒரு தப்புன்னு சொல்லி இவ்வளோ பெரிய வன்முறையில் ஈடுபடுறாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
தலைவனோட பேச்சை ஏன் தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? அவ்வளோ பெரிய அறிவுரையை லட்சக்கணக்கான மாநாடு கூட்டி அறிவுரைகளை சொன்னாரு. கப்பு முக்கியம் பிகிழு என்று சொன்னார்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இது வரைக்கும் அறிவுரை சொல்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க, அவங்க முதல்ல சரியாக இருக்கணும். தான் சரியாக இருந்துக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லணும். இவர் காட்டுற படத்தில் எல்லா படத்துலையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏற்கனவே விஜய்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பையனை, ஒரு பையன் விக்னேஷ்ன்ற பையன் போய் கிண்டியில் இருக்கிற கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவரை வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை முயற்சியில் ஈடுபட்டதை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். இவர் திரையில் தோன்றும்போது நல்ல ஒரு ஹீரோவா, சமூகத்துக்கு நல்லது தொண்டு செய்கிற ஹீரோவா, இந்த மாதிரி போய் மக்களுக்கு போய் நல்லது செஞ்சுக்கிட்டு சமூக சேவை செஞ்சுக்கிட்டு தண்ணி அடிக்காத ரொம்ப நாகரிகமான ஒரு நல்ல கதாநாயகனாக சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய கதாநாயகனாக இருந்திருந்தா அவரை பின்தொடர்ற ரசிகர்களும் அவர் வழியில் நல்வழியில் இருந்திருப்பாங்க. இவர் படத்துல எல்லாம் அடிதடையை காட்டிட்டு வெட்டுவேன் குத்துவேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் டைலாக்லாம் பேசிட்டு கடைசியாக வந்து தொண்டர்கள்ட்ட நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னே நம்மளை யாரும் அல்லு சில்லுன்னு சொல்லிடக்கூடாது பிகிலுன்னு சொன்னால் எந்த பிள்ளை அறிவுரையை கேட்கும்? சின்னதுலேருந்து நீ எந்த உரத்தை போட்டு வளர்க்குறியோ அப்படி தானே அந்த செடி வளரும். நீ வன்முறையை மட்டும் காட்டி வளர்த்துனீங்க, தண்ணி அடி நீங்கள் ஸ்டைலாக பீடியை தூக்கி போட்டு ஸ்டைல் காட்டுறதும் தண்ணி அடிக்கிறதும் இந்த மாதிரி சினிமாவில் காட்டி கடந்த 25 வருடங்களாக இளைஞர்களை வந்து குட்டிச்சவராக்கிவிட்டீங்க. இன்றைக்கி அந்த இளைஞர்கள்ட்ட வந்துட்டு நீ ஒழுங்காக இருந்தால் அல்லு சில்லுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னா எப்படி இருப்பாங்க? போஸ்டர் மேலே போய் இன்னொரு போஸ்டர் ஒட்டினதுக்கே வீடு தேடி போய் அடிக்கிறாங்கனாக்க என்ன இந்த நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சிகளை நம்பி அரசியல் கட்சியை துவங்கிவிட்டு அவங்க இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு அரசியல் கட்சி துவங்கணுன்னா எப்படி நாம் நல்லவங்களா அவங்களால எப்படி மக்கள் பணி செய்ய முடியும்? அந்த அளவுக்கு நீங்கள் முதல்ல நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறவங்க, நீங்கள் முதல்ல நல்லவராக இருக்கிறீங்களா? எல்லாரும் பொங்கல் வச்சாக்க பொங்கலுக்கு புது ஒரு டெஃபினிஷன் இல்லை கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்க? பொங்கல் எல்லாரும் வந்துட்டு கடா வெட்டி பொங்கல் வச்சா காளியாத்தா பொங்கலடா, துள்ளிக்கிட்டு பொங்கல் வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா, அடி முதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல், இடுப்பு எலும்பு உடச்சி வச்சு அடுப்பு இல்லாமல் எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். பொங்கலுக்கே இந்த மாதிரி பாடல்லையே புதுவிதமான டெஃபினேஷன் கொடுத்தவங்க தானே நீங்கள். இதை கேட்டு வளர்கிற இளைஞர்கள் எப்படி வளருவாங்க? அப்போ இடுப்பு எலும்பை உடச்சி வச்சு பொங்கல் வைக்கிறது தானே அவங்களுக்கு பிடிக்கும். போக்கிரி பொங்கல் தானே அவங்களுக்கு பிடிக்குது. நீங்கள் காட்டின வழியில் தானே அந்த பசங்க உங்களுடைய ரசிகர்கள் தோழர்கள் நடக்கிறாங்க. அதுவும் சரி, திரையில தான் இப்படி காட்டுனீங்க, ரியல்லையாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையாவது நீங்கள் நல்ல ஒரு மகனாக நடந்துக்கிட்டீங்களா என்று பார்த்தா அதுவும் இல்லை. உங்கள் அப்பாவே வந்து பேட்டி கொடுத்துருக்குறாரு, விஜய் அவர்கள் புசி ஆனந்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காரு என்று புசி ஆனந்த் மேலேயும் உங்கள் மேலேயும் அவரே வந்து ஓப்பன் டாக் கொடுத்து பேசியிருக்காரு. சோசியல் மீடியாவில் அது வந்திருக்கு. அப்போது புசி ஆனந்த் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த உங்கள் அப்பா அம்மாவையே நீங்கள் மதிக்கல, அவரும் உங்கள் அப்பா அம்மா கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் நீங்கள் அர்த்தம். நீங்கள் எப்படி கதாநாயகனானீங்க? உங்கள் அப்பா தான் முதல்ல உங்களை வச்சு டைரக்டராக வந்து உங்களை வச்சு படம் பண்ணினார். உங்களுக்கு இந்த தளத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்காக ப்ரொடியூசர்களை தேடி பேசி பிடிச்சி உங்களுக்கு இந்த தளத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாரு. அந்த அப்பாவே நீங்கள் மதிக்காமல் நீங்களே நடந்துக்கும் போது உங்கள் தொண்டர்கள் எப்படி நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டுருவாங்க? நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன உரம் போட்டு சொல்லுவாங்க, பழமொழி கூட சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக நீங்கள் அவங்களுக்கு வன்முறையை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. இன்னைக்கு உங்களுடைய தொண்டர்கள் நண்பர்கள் நண்பிகள்
உங்கள் பேச்சை கேட்காம இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் வன்முறையில் இறங்குறாங்க. இவங்களை நம்பி நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சீங்க. இப்போ தான் ஆரம்பித்து 2 மாத காலம்தான் ஆகுது. இன்னும் போக போக தெரியும் உங்களுடைய. இப்போ வந்துட்டு நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஷூட்டிங்க்கு போயிட்டீங்க. ஆனால் நாட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரியுது, அது குறித்து ஒரு வார்த்தை கூட திறக்கலை. அதே போல் அதானி அம்பானி ஊழல் பிரச்சனை, அமெரிக்காவிலேருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அந்த அதானியை அரெஸ்ட் பண்ண சொல்லி. ஆனால் உங்களுடைய கருத்து என்னன்னு இது வரைக்கும் தெரிவிக்கல. நீங்கள் பாயாசமான நீங்களாம் டெஃபினேஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த நாடு இருக்குன்னா உங்களுடைய அரசியல் புரிதல், மக்கள் மீது இருக்கிற அந்த பற்றுதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு வீடியோ பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.